கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மற்றும் சிஐஏ சின்ன விளம்பர இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் இணைந்து இன்றைய கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 அந்த தேர்தலில் எம்எஸ்எம்இ தொழில்துறையினர் அனைவரும் முழுவதுமாக பங்கேற்று நிறுவனங்களினுடைய அனைத்துடைய ஒத்துழைப்போடு ஊழியர்கள் 100% வாக்களிப்பை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக இதை கொண்டு போகிறோம். காரணம் ஜனநாயகத்தினுடைய முக்கியமான கடமை நம்ம ஓட்டு போடுவது. அந்த ஓட்டுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 100% வாக்குப்பதிவு நடைபெறணும். ஸோ இந்த 100% வாக்குப்பதிவுக்கு நம்ம கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் முக்கிய பணியாற்றணுங்கிறதுக்காக வேண்டிதான் 10 அமைப்புகளுடைய கூட்டமைப்பான நம்மளுடைய கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இ நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் சிஏவும் இணைந்து இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கோம். எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் குறித்தும் அனைத்து விதமான சட்டப்பேரவையில் போட்டியிடக்கூடிய கோவை கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கோவை தெற்கு வேட்பாளர்களை சந்தித்தோம். அதே போல் கவுண்டம்பாளையத்தினுடைய 4 கட்சியினுடைய முக்கிய வேட்பாளர்களும் நம்முடைய சிஐ அலுவலகத்துக்கு வருகை புரிந்து அவர்களுடைய நம்ம எம்எஸ்எம்இ பயணங்கள் திட்டங்களை முழுமையாக விளக்கி கூறினாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். ஏன்னா எம்எஸ்எம்இ நிறுவனங்களை வளர்ச்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுனது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது. இதை வருங்காலத்தில் புதியதாக அமையக்கூடிய அரசாங்கமும் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் கோயம்புத்தூருக்கு சிறப்பாக இந்த திட்டங்களை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய எம்எஸ்எம்இ சொல்ற கோரிக்கைகளை அவங்க முறையாக பயன்படுத்தி எங்ககிட்ட இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி வரக்கூடிய புதிய ஆட்சி மே 4க்கு அப்புறம் அமையக்கூடிய ஆட்சியில் இந்த தொழில்துறைக்கு தேவையான உதவிகளை செஞ்சாங்கன்னு சொன்னால் கோவையினுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்குங்கிறத நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். 3வது பெரிய விஷயமா நினைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மின் கட்டணம். இந்த மின் கட்டணத்தில் இருக்கக்கூடிய நிலை கட்டணம் கடுமையான அளவுக்கு உயர்த்தப்பட்டிருந்தது. இல்லை வேணா நிலை கட்டணத்தை புதிதாக வரக்கூடிய அரசாங்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மெகாவாட்டுக்கு ஒரு கிலோவாட்டுக்கு 75 ரூபாயாக குறைக்கணும்னு சொல்லி நீங்கள் கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சார்பாக கேட்டுக்கிறோம்.